அந்த 5 கான்ஸ்டபிள் அடிச்சு கொதறி நாய் கொதற மாதிரி கொதறி அடிச்சு கொண்டிருக்காங்களா அந்த தம்பிய அஜித் குமார. அந்த பொம்பளை ஏன் கைது பண்ணல? அந்த பொம்பளை நகை வச்சிருந்தாலா இல்லையாங்கிறத ஏன் சர்ச் பண்ணல? இதுக்கு முன்னால அவன் எந்த இடத்துக்குலாம் போயிட்டு தானே கோயிலுக்கு வந்திருப்பான். ஃபுட்டேஜ் பார்த்தா தெரியுமில்ல. பாட்டு உண்மையிலே நகை வச்சிருந்தாலா இல்லையாங்க கண்டுபிடிக்கல. அதெல்லாம் பொய்யான ஒரு தகவலை சொல்லி தேவையில்லாம சர்ச்சையாக்கி ஒரு உயிரை கொண்டுட்டாங்கிறது வேதனைக்குரிய விஷயம். அந்த அதிகாரி யார்? இந்த காவலர்கள் அடிக்க சொல்லி அடிச்சிருக்கான். 5 பேரும் முட்டா பேத்தனமா அடிச்சிருக்கானோ கொடுமையா அடிச்சு. அந்த 5 பேர் அடிச்சவனா ஏவுனது யார்? ஒன்னு டிஎஸ்பியா இருக்கணும், இன்ஸ்பெக்டரா இருக்கணும், எஸ்பியா இருக்கணும், யாரோ ஒருத்தர் இருக்கணும். இந்த 3 பேரை ஏன் கைது பண்ணல? அப்ப எதோ ஒண்ணு மறைக்கிறாங்க, அரசாரம் மறைக்குது. அந்த பொம்பளை இது வரைக்கும் ஏன் சர்ச் பண்ணல? அவட நகை இருந்தா உண்மையாங்கிறது ஏன் சர்ச் பண்ணல? ஏன் அவளை அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க? யாரு இவங்களுக்கு சொன்னது? இவ்வளவு வேலைக்கு இப்ப சிபிஐ கொடுத்தா இவங்க கடமை முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறீங்க. அப்போ மக்கள் கேட்க மாட்டாங்களா? அப்போ முதலமைச்சர் எதுக்கு இருக்கீங்க? நீங்க கேட்கணும்ல. ஒரு 5 லட்சமும் ஒரு 3 சென்ட் இடம் கொடுத்தா சரியா போயிருமா? உண்மை குற்றவாளி ஏன்னு கண்டுபிடிச்சு நீங்க எஃப்ஐஆர்ல போட மாட்டேங்க. எஃப்ஐஆர் போடுங்க. சும்மா இல்லாம எல்லாம் புட்டப் கேஸ் மாதிரி ஆள் மேலாம் புட்டப் கேஸ் எத்தனை கேஸ் போட்டிருக்கீங்க? அதே மாதிரி புட்டப் கேஸ் போடல, நியாயமான கேஸ் வழக்கு ஏன் போட மாட்டீங்க? போடணும்ல. அது முதலமைச்சர் தான் சொல்லணும்.